வணக்கம். நீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க. அக்கவுண்டிங் அண்ட் எக்ஸெல்ல மாஸ்டர் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம அக்கவுண்டிங்கோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஆஸ்பெக்ட் ஃபினான்ஸ் காஸ்ட். ஃபினான்ஸ் காஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட். நீங்க பாரோ பண்ற லோனுக்கு குடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட், வட்டி. அது எப்படி கால்குலேட் பண்ணணும்? அதுக்கு ஜர்னல் என்ட்ரி எப்படி போடணும்? இஎம்ஐ கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணணும்? லோன் ஷீட் எப்படி பிரிப்பேர் பண்ணணும்ன்றத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ பேசிக் எக்ஸெல் எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸெல்ல வந்து நம்ம வந்து இங்க ஒரு பேசிக் கால்குலேஷன் எடுத்திருக்கோம். ஸோ லோன் வந்து ரூ. 10,00,000 10% பெர் ஆனம் அதோட இன்ட்ரெஸ்ட் 10 மாசம் இன்ஸ்டால்மென்ட்ல நம்ம அத தரப்போறோம். 10 மாச தவணையில நம்ம அத தரப்போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்ட வந்து மாசத்துக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா 10% வந்து ஃபுல் வருஷத்துக்கா. ஸோ இஸ் ஈக்குவல் டூ 10% டிவைடட் பை 12 பண்ணீங்கன்னா மாசத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துரும். ஓகே. ஸோ மாசத்துக்கு வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துரும் 0.83% ஓகே. 0.83% ரவுண்ட் ஆஃபா 1 காமிக்குது. 0.83% 10 ஆனுவல் இன்ஸ்டால்மென்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி பண்ணுவோம்னு பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட்டு காலம்ல நம்ம இன்ஸ்டால்மென்ட்ஸ் எழுதிப்போம். 1 டூ 10 10 இன்ஸ்டால்மென்ட்ஸ் இருக்கு. பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் மாசத்துல ஃபுல் 10 லேக்ஸ் உங்களோட பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங். அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் நம்ம எவ்வளோ பண்றோம்? பிரின்சிபல் ரீபேமெண்ட் எவ்வளோ பண்றோம்? அண்ட் டோட்டல் அவுட்ஃப்ளோ என்ன இருக்க போகுது? இத நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஆல்ட் ஹெச் ஓஒய் ஞாபகம் இருக்குன்னு நெனைக்கிறேன். எக்ஸெல் பார்ட் 1 வீடியோ ப்ளீஸ் பாருங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மாசம் 10,00,000 பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங்கா? இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் 10,00,000க்கு? ஃபுல் 10,00,000 அவுட்ஸ்டாண்டிங். அதுல மாசம் இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் வந்துரும். பிரின்சிபல் ரீபேமெண்ட். ஸோ 10 லேக்ஸ 10 இன்ஸ்டால்மென்ட்ஸ்ல நம்ம பே பண்றோம். ஸோ 10 லேக்ஸ 10 இன்ஸ்டால்மென்ட்ஸ்ல பே பண்றோம். ஸோ 1 லேக். இது வந்து 10 இன்ஸ்டால்மென்ட்க்குமே மாறவே மாறாது. 10 இன்ஸ்டால்மென்ட்டுமே வி வில் பி பேயிங் 1 லேக். கமா எப்படி போடுறது? ஆல்ட் ஹெச் கே. ஸோ இது டோட்டல் ஆல்ட் ஈக்குவல் டூ குடுத்தீங்கன்னா இங்க வந்துரும். ஸோ 10,00,000 நம்ம பிரின்சிபல் ரீபேமெண்ட் பண்றோம். டோட்டல் அவுட்ஃப்ளோ உங்களுது என்னது? உங்க டோட்டல் அவுட்ஃப்ளோ பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இது உங்களோட டோட்டல் அவுட்ஃப்ளோ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மாசம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு சார். செகண்ட் மாசம் வருவோம். செகண்ட் மாசம் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு? மொத்தம் 10,00,000 அவுட்ஸ்டாண்டிங். அதுலேருந்து நம்ம அந்த மாசத்துக்கு எவ்வளோ ரீபே பண்றோம்? 1,00,000 பண்ணிடுறோம். ஸோ பேலன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இது. இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பிரின்சிபல் மல்டிப்ளைட் பை இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இன்டூ இன்ட்ரெஸ்ட் வந்துரும். டோட்டல் அவுட்ஃப்ளோ இஸ் சேம். இதுக்கப்புறம் நம்ம இத காப்பி பண்ணி ஃபுல்லாவே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லா பேஸ்ட் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் 45,000 டோட்டல் வந்து 10,45,833 நம்மளோட டோட்டல் பேமெண்ட். ஓகே. ஸோ இதுக்கு சார் ஜர்னல் என்ட்ரி எப்படி பண்றது? அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட்க்கு ஜர்னல் என்ட்ரி என்ன வரும்? உங்களோட லோன் எந்த அக்கவுண்ட் உங்களோட இருக்கோ, அந்த லோன் அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது கிரெடிட் பண்ணியிருப்பீங்களா? ஸோ இப்போ அத டெபிட் பண்ணா தான் லோன் குறையும். லோன் அக்கவுண்ட் டெபிட் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால்மென்ட், அக்கவுண்ட் ஹெட், டெபிட், கிரெடிட். ஸோ லோன் அக்கவுண்ட்ட நம்ம டெபிட் பண்ணணும். எவ்வளோக்கு டெபிட் பண்ணணும்? எவ்வளோ பிரின்சிபல் ரீபே பண்றோமோ, அந்த பிரின்சிபலுக்கு நம்ம டெபிட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட். இது வந்து உங்களோட பி&எல்ல எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து பி&எல்ல எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட். பினான்ஸ் காஸ்ட் அப்படின்ற எக்ஸ்பென்ஸ்ல வரும். என்ன இன்ட்ரெஸ்ட் ரீபே பண்றீங்களோ, அது உங்களோட அவுட்ஸ்டாண்டிங். டூ பேங்க் அக்கவுண்ட். உங்களோட எந்த பேங்க்லேருந்து பேமெண்ட் போதோ, இன்ட்ரெஸ்ட் பிளஸ் லோன் ஃபுல்லா இதுல போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மாசத்துக்கு வி வில் பாஸ் த என்ட்ரி இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தட். சார் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோமா? கம்பெனிஸ் மேபி யூஸ் பட் இண்டிவிஜுவலா நீங்க இருக்கும்போது, நீங்க நம்ம ஜெனரலா இஎம்ஐ பேமெண்ட்ன்னு போவோம். இஎம்ஐ பேமெண்ட்னா உங்களுக்கு இந்த டோட்டல் அவுட்ஃப்ளோ இருக்குல்ல, இது மாசம் ஃபிக்ஸ்டா இருக்கும். நீங்க இப்ப ஏதாவது லோன் வாங்குறீங்க. 999 இஎம்ஐ, 1000 இஎம்ஐ அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாசம் மாசம் நீங்க அதே பெர்சன்டேஜ் தான் இஎம்ஐ பே பண்ணுவீங்க. அது எப்படி பண்றதுன்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ, சார் நெக்ஸ்ட் கால்குலேஷன் வந்து இஎம்ஐ கால்குலேஷன். இஎம்ஐ கால்குலேஷன். இதே கேஸ் எடுத்துப்போம். இந்த கேஸ்லயே நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதே கேஸ் தான். பிரின்சிபல் இதே தான். இதுல நம்ம ஒண்ணே ஒண்ணு இஎம்ஐ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இஎம்ஐனா என்னது? இஎம்ஐனா ஃபிக்ஸ்டு ரீபேமெண்ட் எவ்ரி மந்த் ஆன் அ ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட். உங்க இன்ட்ரெஸ்ட் குறையல. அதே இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு. ஃபிக்ஸ்டு ரீபேமெண்ட்ஸ் நீங்க பண்றீங்க. 9த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல நம்ம மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா படிச்சிருப்போம். நம்ம எக்ஸெல்ல டைரக்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா ஃபார் இஎம்ஐ இஸ் ஈக்குவல் டூ பிஎம்டி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இஸ் ஈக்குவல் டூ பிஎம்டி. ஓப்பன் பிராக்கெட் குடுத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இங்க பார்த்தீங்கன்னா, குட்டியா தெரியுது பார்த்தீங்களா? கால்குலேட்ஸ் த பேமெண்ட் ஃபார் அ லோன். கால்குலேட் லோனுக்கு என்ன பேமெண்ட் பேஸ்ட் ஆன் கான்ஸ்டன்ட் பேமெண்ட். பேமெண்ட் எந்து வந்து சேமா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சேமா இருக்கு. ஓப்பன் பிராக்கெட். ஃபர்ஸ்ட் கேக்குது ரேட். என்ன ரேட்ல நீங்க பே பண்ண போறீங்க? என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாசம் என்ன இஎம்ஐயோ அந்த மாசத்துக்கான ரேட் தான் நம்ம போடுவோம். எத்தன இன்ஸ்டால்மென்ட்ஸ்? 10 இன்ஸ்டால்மென்ட்ஸ். என்னது பிரின்சிபல்? பிவினா பிரின்சிபல். க்ளோஸ்
குளோஸ் பிராக்கெட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இஎம்ஐ வரும். இது நெகட்டிவா வரும். இத நீங்க ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவ் சைன் குடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, பாசிட்டிவா வந்துரும். இது இப்ப வந்து கரன்சி யூரோஸ்ல இருக்கு. நம்ம கரன்சி ஐஎன்ஆர் மாத்திடலாம். சார் அது எப்படி பிரஸ் பண்ணீங்க சார்? கண்ட்ரோல் 1 ஷார்ட்கட் எக்ஸெல் பார்ட் 1ல சொல்லியிருக்கோம். ப்ளீஸ் லிசன் பண்ணுங்க. கவனிங்க. ஓகே. ஸோ காலம்ஸ் என்னென்ன வரும் இஎம்ஐக்கு? உங்க இன்ஸ்டால்மென்ட்ஸ் அதே தான் இருக்க போது. இன்ஸ்டால்மென்ட்ஸ் மாறப்போறதில்ல. இதுக்கப்புறம் உங்களுது என்ன இருக்கும்? பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங். என்ன உங்களோட பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங்? உங்களோட இன்ட்ரஸ்ட் பேமெண்ட் என்ன? இஎம்ஐ பேமெண்ட் என்ன? ஓகேவா? ஃபர்ஸ்ட் மாசம் உங்களோட ஃபுல் ரூ. 10,00,000 பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங். இன்ட்ரஸ்ட் எவ்வளோ? சார் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அதுக்கு மாசம் இன்ட்ரஸ்ட் மாறவே மாறாது சார். இன்ட்ரஸ்ட் வந்து இதே தான். ஆனா இஎம்ஐ நம்ம ரூ. 1,04,650 கட்டுறோம். ஸோ பிரின்சிபல்க்காக எவ்வளோ கட்டுறோம்? ஒரு காலம் இங்க போட்டுக்கலாம். பிரின்சிபல் ரீபேமெண்ட். ஸோ பிரின்சிபல்க்காக எவ்வளோ கட்டுறோம்? சார் மொத்த இஎம்ஐ ரூ. 1,04,000 ரூ. 8,000 அதுல இன்ட்ரஸ்ட், பேலன்ஸ் வந்து உங்களோட பிரின்சிபல். ஸோ 96,000 பிரின்சிபல்க்காக கட்டுறீங்க. அடுத்த மாசம் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும்? 10,00,000ல நம்ம ஏற்கனவே கட்டுனதுக்கு மீதி தான் இருக்கும். இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிடலாம். ஸோ 7530 இஎம்ஐ மாறவே மாறாது. இஎம்ஐ வந்து அதே தான் இருக்கும். பிரின்சிபல் ரீபேமெண்ட் உங்களோட இன்ட்ரஸ்ட் மைனஸ் இஎம்ஐ. இத காப்பி பண்ணிட்டு, கடைசி வரைக்கும் பேஸ்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட இந்த இது ஃபுல்லா வந்துரும். கரெக்ட்டா எப்படி செக் பண்றது? 11த் இன்ஸ்டால்மென்ட்க்கு நீங்க போட்டீங்கன்னா 0ன்னு வரும். ஸோ பிரின்சிபல் ரீபேமெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ டோட்டல் இன்ட்ரஸ்ட் இவ்ளோ, டோட்டல் அவுட்ஃப்ளோ இவ்ளோ, டோட்டல் இஎம்ஐ, பிரின்சிபல் ரீபேமெண்ட் உங்களது இவ்ளோ. சார் இஎம்ஐக்கு அக்கவுண்டிங் என்ட்ரி மாறுமா? அக்கவுண்டிங் என்ட்ரி இஎம்ஐனாலும் சரி, பிக்ஸ் பேமெண்ட்னாலும் சரி, உங்க என்ட்ரி அதே தான் இருக்க போது. உங்க என்ட்ரி அதே தான் இருக்க போது. என்ட்ரி மாறாது. ஸோ, இதில நீங்க என்ட்ரி பார்த்தீங்கன்னா, உங்க லோனுக்காக எவ்வளோ ரீபேமெண்ட் ஆகுது? உங்க லோனுக்காக இந்த பிரின்சிபல் ரீபேமெண்ட். இன்ட்ரெஸ்ட்காக 8,333. உங்க டோட்டல் பேங்க் வந்து உங்க இஎம்ஐ. ஸோ, இஎம்ஐல பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் இந்த அமவுண்ட் கான்ஸ்டன்ட்டா உங்களது போயிண்டு இருக்கும். இந்த அமவுண்ட் தான் உங்களோட கான்ஸ்டன்ட்டா எல்லா மாசமும் நீங்க பே பண்ற வேண்டிய அமவுண்ட். ஸோ, பேங்க் அக்கவுண்ட்ல அந்த அமவுண்ட் தான் இருக்கும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இதுல பார்த்தீங்க அப்டின்னா, என்னோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரூ. 45,833. ஆனா இஎம்ஐல என்னோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 46,000. ஸோ நீங்க இஎம்ஐல போறதுனால, ஜெனரலா நீங்க வந்து ஒரு ரூ. 570 10,00,000 லோன் 10% வட்டியில நீங்க அதிகமா கட்டுறீங்க. பேங்க்ஸ் இஎம்ஐல ஜெனரலி தே ஏர்ன் a லிட்டில் பிட் மோர். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்க இனிஷியல் கான்ட்ரிபியூஷன் நம்ம 2 டேபிளையும் பக்கத்துல பக்கத்துல வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்காக. கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஃபிகர்ஸும் கிளீனா தெரியும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல பிரின்சிபல் ரீபேமெண்ட் கான்ஸ்டன்ட்டா 1,00,000 இருக்கு. ஆனா இதுல பிரின்சிபல் ரீபேமெண்ட் 96,000லேருந்து ஆரம்பிச்சு, நீங்க 1,03,000 வரைக்கும் பேஸ்ட் ஆன் நீங்க இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரைக்கும் கட்டுறீங்க. இதுல இன்ட்ரெஸ்ட்க்கு நீங்க ஸ்டார்ட்டிங்ல வந்து நெறைய பே பண்ணுவீங்க. பிரின்சிபலுக்கு கம்மியா பே பண்ணுவீங்க. ஆனா இதுல நீங்க கான்ஸ்டன்ட் பிரின்சிபல் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க இன்ட்ரெஸ்ட்ல கண்டிப்பா சேவ் பண்ணலாம். ஸோ சார் இஎம்ஐ நல்லதா? கெட்டதா? நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் லிசனிங் டூ திஸ் வீடியோ. நான் அக்கவுண்ட்ஸ், ஃபினான்ஸ், டாக்ஸ் வேற ஏதாவது டாபிக் எடுக்கணும்னு நெனைச்சீங்கன்னா, ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நெக்ஸ்ட் டாபிக் நான் அதுவே எடுக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட். ஹேவ் அ குட் டே.